தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் தொடர்ந்து வெளிச்சம்ங்கிறதான ஒரு தலைப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே பார்க்கும்போது மத்திய 25வது அதிகாரம் 1-12 பார்க்கும்போது 10 கன்னிகைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். அதிலே 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்களும் 5 கன்னிகை புத்தி இல்லாதவர்களுமாக இருக்கிறார்கள். இங்கே நடுராத்திரியில் ஏதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிறதான ஒரு சத்தம் உண்டாகும்போது அதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவர்கள் புறப்படுகிறார்கள். ஆயத்தம் இல்லாதவர்கள் கைவிட்டு போகிற சூழ்நிலை அங்கே நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் ஆயத்தம் உள்ளவர்களாகவும் எரிகிற விளக்காகவும் நாம் இருக்க வேண்டும். இங்கே பார்க்கும்போது தீவெட்டி இருக்கிறது, மணவாளன் வருகிறார் என்கிற ஒரு அறிவு சிந்தனை இருக்கிறது, மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக வேண்டும் என்கிற ஒரு ஆசை இருக்கிறது. ஆனால் நடுராத்திரியிலே மணவாளன் வரும்போது எண்ணெய் இல்லை, திரி அணைந்து விடுகிறது. திரி எரிகிறது, ஆனால் எண்ணெய் இல்லை. திரியின் பலத்தினாலே அது எரிந்து கொண்டிருக்கிறது. அது நீண்ட நேரமாக எரியாது. அது எண்ணெயின் பலத்திலே எரியும் போது தான் அது நீண்ட நேரமாக எரிந்திருக்கும். இங்கே 3 காரியத்தை நான் பார்க்கிறோம். சொந்த தாளந்து, மனிதனின் பலன், அனுபவத்தை சார்ந்து வாழ்வது. இது 3மே நாம் பார்க்கும்போது நீண்ட நேரம் எரியாது, அது அணைந்து விடும். நம் கர்த்தரை சார்ந்து வாழும்போது, கர்த்தருடைய பலனில் நாம் இருக்கும்போது, அவருடைய அனுபவத்திலே நாம் சார்ந்து வாழும்போது நாம் நீண்ட நேரம் எரிகிற விளக்காக நாம் இருப்போம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். எண்ணெய் பலத்தினாலே திரி எரியும், ஆனால் அது நீண்ட நேரம் எரியாது, அது அணைந்து விடும். கிருபைங்கிறதான அந்த எண்ணெயிலே நாம் எரியும் போது நாம் தொடர்ந்து நிலைத்திருப்போம். கிருபைங்கிறதான ஒரு எண்ணெயை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும். அவருக்குள்ளே நாம் பிரகாசிக்க வேண்டும். அவருக்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். விளக்காக இருக்க வேண்டும், திரியாக இருக்க வேண்டும், எண்ணெயாக இருக்க வேண்டும். அவருடைய கிருபையினாலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆயத்தமுள்ளவர்களாக நம்மை வைத்திருக்கிறார். நாம் எப்பொழுதுமே மணவாளர்களுக்கு எதிர்கொண்டு போக நாம் தயாராக இருக்க வேண்டும். எரிகிற விளக்காக இருக்க வேண்டும். அநேகருக்கு புரோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படியாக தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறவர். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.